வணக்கம் நண்பர்களே. அப்படியே நம்ம பின்னாடி பாருங்களேன். பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. உங்க கையில ஒரு 1,00,000 ரூபாய் இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு கார்ல நீங்க ஒரு கார் எடுத்துட்டு போயிடலாம். வெறும் 1,00,000 ரூபாய் பட்ஜெட்ல வண்டிங்க. ஸோ 1,00,000 டு 2,00,000 ரூபாய் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு வண்டி இருக்கு. நீங்க ஒரு 1,00,000 கொண்டு வந்தீங்கன்னா வண்டி அசால்ட்டா எடுத்துட்டு போகலாம். எல்லா வண்டியுமே சூப்பரான வண்டிங்க. மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேல கிடைக்கும். செலவு வைக்காத வண்டிங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குலாம் அருமையான வண்டிங்க. பின்னாடி பாருங்க எல்லா வண்டியுமே இருக்கு. உங்களுக்கு எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான். 5 சீட்டர், 7 சீட்டர், 9 சீட்டர் எல்லாமே லோ பட்ஜெட்ல கிடைக்கும். ஸோ ஜான் கார்ஸ் அப்படின்னாலே லோ பட்ஜெட் தான். நம்ம கிருஷ்ணகிரி ஜான் கார்ஸ் வந்தாலே அவங்க எப்பவுமே லோ பட்ஜெட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபா வண்டிக்கே லோன் வசதிலாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதிகமாக கையில் ஒரு 10,000 15,000 இருந்தால் கூட நீங்கள் அதை கட்டிட்டு கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். லோக்கல் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வண்டியோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஃபோர்டு ஃபிகோ இருக்குது, அதெல்லாம் லோ பட்ஜெட்டில் இருக்குது. உங்களுக்கு ஆம்னி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென் எஸ்டியில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிகோ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோகன் இருக்குது. லோகன்லாம் சூப்பரான வண்டிங்க, செலவே வைக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தாங்க. அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டிக்குமே லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் இல்லாத காரங்க தான் இந்த வீடியோவில் போட போகிறோம். இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை போகிற ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த சுண்டம்பட்டியை தாண்டினோடனே லெஃப்ட்டில் ஒரு சர்ச் ஒன்று வரும். அந்த சர்ச்சை தாண்டினோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வரும். என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்குள்ள எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் தான். எப்போ வந்தாலும் லோ பட்ஜெட்டில் இருக்கும். கையில் ஒரு 50,000 இருக்கா, நேராக கிளம்பி நீங்கள் ஜான் கார்ஸ் வந்துடலாம். கையில் 1,00,000 இருக்கா, நேராக கிளம்பி நீங்கள் ஜான் கார்ஸ் வந்துடலாம். ஸோ லோ பட்ஜெட் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 5 சீட்டர், 7 சீட்டர், 9 சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ எல்லா வண்டியும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட் தான். அருமையான வண்டிங்க இருக்குது. ஸ்விஃப்ட் இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகனார் இருக்குது, டாடா சுமோ இருக்குது. அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் இந்த வண்டிங்க இருக்குது. ஸோ எல்லாமே லோ பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பண்ண தட்டி விட்டுருங்க. வணக்கங்க. நாம் அந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் மஹேந்திரா ஸ்கார்பியோ. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,85,000 தான். ஒரு பைக் வாங்குகிற விலையில் ஒரு 7 சீட்டு வண்டி வாங்கலாம். இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக ஒரு 7 சீட்டர் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட்டு கம்மியாக இருக்கனால குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நேரில் வந்து பாருங்கள். என்ஜின் கண்டிஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மஹேந்திரா ஸ்கார்பியோ சிஆர்டி என்ஜினோட வரும். 2004 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 வரைக்கும் லைவில் இருக்குது. அடுத்த 3 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70% இருக்கும். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபிஎல் டீசல். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10லேருந்து 12 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் எல்லாமே வந்துடுங்க. நல்ல வண்டிங்க. இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதிலாம் பண்ணி கொடுப்பாங்க. கையில் ஒரு 80,000 90,000 மட்டும் கட்டி நீங்கள் மீதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வீடியோவிலே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க. வண்டியோட ரேட்டு 1,85,000 நெகோசல் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வாங்க, நம்ம முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி 9 சீட் வண்டி தான் பார்க்க போகிறோம். லோ பட்ஜெட் டாடா சுமோ கோல்டு ஜிஎக்ஸு. இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,90,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 1,00,000 1,50,000 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2012 மாடலுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 22. ஃபிஎல் டீசல். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 70% இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 50% இருக்கும். நல்ல வண்டிங்க. உள்ள கம்ஃபர்டபுளாக 9 பேர் உட்காரலாம். லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி. டாடா சுமோ அப்படிங்கிற போது லோக்கல் யூஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்கள் 9லேருந்து 10 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். லோக்கலில் வந்து நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆஃப் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே அருமையான வண்டி. அதே மாதிரி செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,90,000 தான். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். நாம் முன்ன பின்ன பேசிக்கலாம். நம்ம சேனல் பேரை சொல்லி வந்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரேட்டை ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க.
அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க. நீங்கள் ஓட்டலாம் ஓட்டிகிட்டே இருக்கலாம், என்ன அடி வேணால் அடிக்கலாங்க. சூப்பரான வண்டி மாருதி ஆல்டோ, செலவே வைக்காது. மைலேஜும் உங்களுக்கு 18லேருந்து 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லோக்கல் யூஸ்க்கு, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு, லேடிஸுங்க ஓட்டி போகிறதுக்கு சூப்பரான வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 2009 மாடல். இது வரைக்கும் 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கம்மியாக பேசி பண்ணிக்கலாம். ஃபியூயல், பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க, தெளிவான வண்டி. ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 ஓனர் இருக்காங்க. இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கு. 1,30,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செடான் டைப் வண்டி, 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டி. செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியோட ரேட்டே 1,20,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் நேரில் வந்து இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா, ரெனால்ட் 2 பேர் சேர்ந்து தயாரித்த லோகன். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பயங்கர ஃபேமஸுங்க. நிறைய பேர் ட்ராவல்ஸுக்கு ஓட்டுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் கொடுக்கும், செலவு வைக்காது. ஒரு பைக் வாங்குற விலையில் நீங்கள் இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும். வெறும் 1,20,000 தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க. எஃப்சி 2027 வரைக்கும் லைவில் இருக்குது. அடுத்த 4 வருஷத்துக்கு எஃப்சி லைவில் இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN01 ஃபியூயல், டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. மீது உள்ள 2 டயர் பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். இன்டீரியராக பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னா சூப்பராக இருக்குங்க. இன்டீரியர் பாருங்கள், தரமான வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் இருக்குது. நல்ல வண்டிங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. 1,20,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஜென் எஸ்டிலோங்க. நல்ல வண்டி, உள்ள 5 பேர் உட்காரலாங்க. ஓட்டி போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் போய்ட்டு வர்றதுக்கு அருமையான வண்டிங்க. நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக ஒரு புது கார் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி பழைய கார் ஓட்டி பழகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வண்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சூப்பராக ஓட்டி பழகிடலாம். ஸோ ஜென் எஸ்டிலோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே 1,25,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஒரு பைக் வாங்குற விலைக்கு உங்களுக்கு இந்த வண்டி கிடைக்கும். 2007 மாடலுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN05 ஃபியூயல், பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ, புதுசு. 2 டயர் பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நல்ல வண்டி. ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி மட்டும் லைவில் இல்லை. நீங்கள் எஃப்சி பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கட்டுற மாதிரி வரும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி நல்லாயிருக்கு. நல்லா உங்களுக்கு மைலேஜும் 18 கிலோமீட்டர் கிடைக்கும். செலவு வைக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு வைக்காதுங்க. ஒரு பைக் மாதிரி நீங்கள் ஓட்டலாம் ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேட்டு 1,25,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வாங்க, என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிங்க. டாடா சஃபாரி. உள்ள 7 பேர் உட்காரலாம். ஸோ இந்த வண்டி மாதிரி ஸ்பேஸ் எந்த வண்டியும் இருக்காது. 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஃப்ரீயாக உட்காரலாம். செம்ம வண்டி. ஒரு 10 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். டாடா சஃபாரி டைகர் இன்ஜினோட வர்றது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்லாம், சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. ரூஃப் ஏசி இருக்குது. ஃப்ரண்ட்டில் உள்ள 2 சீட்லேயுமே டிவி அட்டாச் பண்ணியிருக்காங்க. அருமையான வண்டிங்க. முன்னாடி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வரும். 2010 மாடல். இது வரைக்கும் 1,88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. ஃபியூயல், டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ, புதுசு. 2 டயர் பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, டூயல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கு, சீட் கவர் எல்லாமே வந்துடும். நல்ல வண்டி. ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,70,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வாங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,000,000 1,50,000 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. மீதி அமௌண்ட் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். 2,70,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்க. வண்டி சூப்பராக இருக்குது. எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஓட்டி பழகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வண்டி எடுக்கலாம். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1998 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா புதுசு. 2 டயர் பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். ஸோ வண்டியில் எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. வாங்கி நல்லா ஓட்டி பழகலாம். வண்டியில் எல்லாமே லைவில் இருக்குது. சூப்பரான வண்டி. ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 800 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். சூப்பரான வண்டி. பெட்ரோல் வண்டி. நீங்கள் ஓட்டி போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க.
ஸோ இந்த வண்டியுமே லோ பட்ஜெட் தாங்க. இந்த வீடியோவில் எல்லா வண்டியுமே லோ பட்ஜெட் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செடன் டைப் வண்டி டாட்டா இண்டிகோ சிஎஸ்ஸு. இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். டயர்ஸ் 4மே புதுசு. ஸோ 1,40,000 இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு பைக் வாங்குற விலைக்கு வாங்கிக்கலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2010 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரே ஓனர் தான். இது வரைக்கும் 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN04 ஃபிஎல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஸோ அருமையான வண்டிங்க. டயர்ஸ் 4 புதுசு, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஒரு ஓனரு. வண்டியோட ரேட்டே 1,40,000 தான். ஸோ சூப்பராக இருக்குது இந்த வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, சீட் கவர் எல்லாமே வந்துருங்க. தெளிவான வண்டி. ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நல்ல வண்டி. உள்ள 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். செலவு வைக்காது. லோக்கல் யூஸ்க்கு ஓட்டி பழகிறதுக்கு அருமையான வண்டிங்க. ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் மீதி அமௌண்ட் கட்டிட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான வண்டி. வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. நம்ம சேனல் பேரை சொன்னால் இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. 1,40,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அடுத்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் வண்டி தாங்க. மாருதி ஆம்னி. இந்த வண்டியோட ரேட்டு வெறும் 1,40,000 தான். ஒரு பைக் வாங்குற விலைக்கு இந்த வண்டி கிடைக்கும். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நீங்கள் ரேட்டு கம்மியாக இருக்கே, சரி அதனால் வண்டி குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையே இல்லை. வண்டி தரமாக இருக்கும். உங்களுக்கு நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எடுத்துக்குவீங்க. ஸோ இந்த வண்டியோட ரேட்டே 1,40,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். டயர்ஸ் எல்லாம் 2 டயர் புதுசு, 2 டயர் பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். ஸோ எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2008 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2028 வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN41 ஃபியல் பெட்ரோல் வித் உங்களுக்கு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸுமே லைவில் இருக்குது. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். நல்ல வண்டி. ஸோ வண்டிக்கு ஓனர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 ஓனர் இருக்காங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல வண்டிங்க. நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு வைக்காது. சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. 1,40,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 50 ரூபா 60 ரூபா கட்டி நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். மீதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. தெளிவான வண்டி. நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1,40,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800. இந்த வண்டியோட ரேட்டு 85,000 தான். ஸோ இதுவுமே ஓட்டி பழகிறதுக்கு சூப்பரான வண்டி. நல்லா இருக்குங்க. அருமையான வண்டி. 2003 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் லைவில் இருக்குது. அடுத்து 5 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா புதுசு, 2 டயர் பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். ஸோ வண்டி நல்லா இருக்குது. நல்ல வண்டிங்க. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லோக்கல் யூஸு, டெய்லி ரொட்டீனுக்கு அருமையான வண்டி. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் வண்டிங்க. செலவு வைக்காது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டைப் தான் வந்துடும். ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 85,000. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. நல்ல வண்டிங்க. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஓட்டி பழகணும், ஸோ அதுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும், அதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லாத வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வண்டி சூப்பராக செட் ஆகும். நீங்கள் வாங்கி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த வண்டிக்கு எந்த செலவுமே பண்ண தேவையில்லை. 85,000 நெகோசியபிள்